ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாத்தனார் வீட்டில் இருந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து வல்லாரைக்கீரை, தூதுவரை, வெத்தலையிலிருந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அண்டை வீட்டார் அன்பளிப்பு எவ்வளோ சிறிதாக இருந்தாலும் அதை வாங்கி கொள்ளுங்கள். அதே மாதிரி சின்ன அன்பளிப்பு கொடுக்கவும் தயங்கக்கூடாது, சின்ன அன்பளிப்பு நம்ம வாங்குறதுக்கும் தயங்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அவங்க கொடுத்த தூதுவளை இலை ரசம் தான் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? கொஞ்சமாக ஆயில், சீரகம், சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், அரைக்கை அளவு அந்த தூது இலையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். அகைன் தாளிப்பை பார்த்துடலாமா? கொஞ்சமாக கடலெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், கொரக்கரன்னு அரைச்சி வச்சு அந்த மசாலாவையும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் பிணைஞ்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டும் போட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றி கீறி வச்ச பச்சை மிளகாவும் போட்டு தேவைக்கிழமான தண்ணியும் ஊற்றி லைட்டாக பெப்பரும் தேவைக்கிழமான சால்ட்டும் போட்டு மல்லித்தலையும் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சா ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இட்லியில் கூட ஊற்றி கொடுக்கலாம், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் பெப்பர் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அப்போ பிரெட்டு பண்ணாலும் எதுவுமே இல்லை. வரும்போது பேக்கரியில் வாங்கிட்டு காயும் இல்லை, காய் கொஞ்சம், அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கழுகி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு தூதி இலை ரசம், முருங்காய் கூட்டு. ஹஸ்பண்ட் சுட வடை போண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முருங்காய் கூட்டு எப்பவுமே தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றி வச்ச டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காம நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.